முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அமைச்சர் எஸ்பி வேலுமணி சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டறியலாம். ரமேஷ், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சற்று முன்பாக அமைச்சர் செங்கோட்டையனும் திண்டுக்கல் சீனிவாசனும் சந்தித்து பேசினார்கள். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது எஸ்பி வேலுமணி சந்தித்து பேச்சு நடத்தி வருகிறார். இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்ன? முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தற்போது அமைச்சர் எஸ்பி வேலுமணி சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். சற்று நேரத்திற்கு முன்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் திண்டுக்கல் சீனிவாசன் இருவரும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது எஸ்பி வேலுமணி வந்திருக்கிறார். சசிகலா அணி தரப்பில் ஓபிஎஸ் அணியோடு பேச்சு நடத்துவதற்காக 9 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது. அந்த குழுவில் இடம்பெற்றிருந்த இருவர்களும் சற்று முன்பாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேச்சு நடத்தி வருகிறார். தமிழக அரசியல் களத்தில் அடுத்தடுத்து பரபரப்பான நிகழ்வுகள் அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றன. தற்பொழுதைய சந்திப்பு குறித்து செய்தியாளர் ரமேஷ் மீண்டும் இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் கேட்டறியலாம். ரமேஷ், தற்பொழுது அமைச்சர் எஸ்பி வேலுமணி முதலமைச்சரோடு சந்தித்து பேச்சு நடத்தி வருகிறார். முன்பாக செங்கோட்டையனும் திண்டுக்கல் சீனிவாசன் அமைச்சரும் பேச்சு நடத்தினார்கள். இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்ன? அதாவது நேற்றையிலிருந்தே தமிழக அரசியலில் குறிப்பாக 2 அதிமுக அணிகளுக்கு இடையே அந்த இணைவதற்கான அந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கி ஆரம்பித்திருக்கின்றன. குறிப்பாக நேற்று நள்ளிரவு அமைச்சர் தங்கமணியுடைய வீட்டில் மூத்த அமைச்சர்கள் பங்கேற்ற ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கவில்லை. ஆனால் தற்பொழுது நேற்று எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து கட்சியுடைய அவைத்தலைவர் செங்கோட்டையன், பொருளாளரும் மூத்த அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் எடுக்கப்பட்ட அந்த இணைவதற்கான திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இங்கிருந்து பேசிவிட்டு அவர்கள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் கூடிய டிடிவி தினகரன் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். தற்போது அமைச்சர் கருப்பண்ணன், சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கக்கூடிய கருப்பண்ணன் தற்பொழுது செல்கிறார். அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். அவரும் முதலமைச்சருடைய இல்லத்தில் ஆய்வு செய்து ஆலோசனை நடத்திவிட்டு சென்றிருக்கிறார். குறிப்பாக இந்த விவகாரத்தில் முக்கிய அமைச்சர்களாக பார்க்கக்கூடிய தங்கமணி, வேலுமணி உள்ளிட்ட அமைச்சர்களின் சார்பாக வேலுமணி தற்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு சென்றிருக்கிறார். குறிப்பாக இரு அணிகளும் இணையும் பட்சத்தில் யார் முதலமைச்சர், யார் கட்சியுடைய பொதுச் செயலாளர் என்பது உள்ளிட்ட முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசப்பட்டு வருவதாக தெரிகிறது. ஏற்கனவே பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குழுக்களில் வேலுமணி, தங்கமணியும் இருக்கிறார். அந்த அடிப்படையில் வேலுமணி தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியிடம் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக இதில் பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக ஏற்கனவே பிப்ரவரி 18ஆம் தேதி வாக்கிலும் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்று 2 மாதங்களுக்குள் தற்பொழுது அந்த இணைப்பு என்பது கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கூடிய அந்த இணைப்பு பிளவு என்பது தற்பொழுது இணைப்பாக மாறி இருக்கிறது. குறிப்பாக யார் அடுத்த குறிப்பாக ஓபிஎஸ் அணியில் 11 எம்எல்ஏக்களும் இவர்கள் அணியில் 122 எம்எல்ஏக்களும் இருக்கிறார்கள். அவர்கள் இணையும் பட்சத்தில் குறிப்பாக ஓபிஎஸ் அணியில் இருந்தவர்கள் ஏற்கனவே மாஃபா பாண்டியராஜன், பன்னீர்செல்வம் அமைச்சராக இருந்தார்கள். மீண்டும் அவர்களுக்கெல்லாம் அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படுமா? குறிப்பாக செங்கோட்டையன் அமைச்சராக இல்லாமல் அமைச்சராகி வந்திருக்கிறார். இதுபோன்ற மாற்றங்கள் நடந்திருக்கிறது. இதெல்லாம் குறித்து குறிப்பாக கட்சி இணையும் பட்சத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று தெரிகிறது. ஏற்கனவே பன்னீர்செல்வம் ஒன்றுபட்ட அதிமுகவில் குறிப்பாக முக்கிய பொறுப்பாக பொருளாளர் பொறுப்பில் இருந்தார். அவைத்தலைவராக மதுசூதனன் இருந்தார். அந்த 2 பொறுப்புகளும் தற்பொழுது வேறு ஒருவர் இருக்கிறார்கள். குறிப்பாக தேர்தல் ஆணையம் 2 பெயர் வைத்திருக்கிறது. அதிமுக அம்மா அணி, அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணி என்று வைத்திருக்கிறார்கள். இது மெர்ஜி ஆகும் பட்சத்தில் யாருக்கு என்ன போஸ்ட் வழங்குவது என்பது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து தற்பொழுது 2 அணிகளுடைய முக்கிய தலைவர்களும் தொடர்ந்து ஆலோசனை செஞ்சுட்டு வராங்க. காயத்ரி.